நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுங்கூற்று என் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோல்லிடனே. ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் யோகிராம் சுரத்குமார் ஜெயகுருராயா. ஓம் சுதர்சனாய வித்மகே மா ஜுவாலாய தீமகே தன்னை சக்கர பிரச்சோதியார். உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் டிவி நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் ஜூலை மாத ராசி பலன்களை பார்க்க போகிறோம். இந்த ஜூலை மாத கிரகங்கள் வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது பார்க்கலாம் வாங்க. 5/7/2024 சர்வ அமாவாசை திதி வருகிறது. 20/7/2024 பௌர்ணமி வருகிறது. சிம்ம ராசி காலபுருஷனுக்கு 5வது ராசி. சூரிய பகவான் ஆட்சி பெறும் வீடு. இப்பொழுது சூரிய பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா 11ஆம் இடத்தில் 15 நாளும் அடுத்த 15 நாள் 12ஆம் இடத்திலும் இருக்கிறார். 11ஆம் இடத்தில் எந்த ஒரு ராசிநாதனும் இருப்பது மிக சிறப்பு. முதல் 15 நாள் ஏக்தம் சூப்பராக இருக்கும், அமோகமாக இருக்கும். அடுத்த 15 நாள் செலவினங்கள் வைக்கும், பின்னடைவு இருக்கும். வேலை பார்க்குற இடத்துல பின்னடைவு ஏற்படலாம், செலவினங்கள் ஏற்படும். அது மருத்துவ செலவு, உங்களுக்காக கூட நீங்கள் மருத்துவ செலவு ஏற்படும். மகம் பூரம் உத்திர நட்சத்திரம் முதல் பாதம் உள்ளடக்கியது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை தரும்? சுமாரான பலனை தருமா, சூப்பரான பலனை தருமா அப்படின்னா சூப்பரான பலனையே கிரகங்கள் வாரி வழங்கப் போகிறது அப்படின்னு சொல்லலாம். எப்படிங்க? 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரகதி பெறுகிறார். 7இல் இருக்கும் கிரகம் வக்ரம் பெறுவது முன்மீட்டு பலனை செய்யும் அப்படின்னா 6ல் இருப்பதாக ஒரு ஐதீகம். அப்போது 6ஆம் இடம் யோக பாக்கியங்களை தரக்கூடிய இடம், வெற்றி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடம். நினச்சதை சாதிக்க முடியும். எவ்வளோக்கு எவ்வளோ இந்த சனி பகவான் 7ல் உட்காந்து உங்களுக்கு பிரச்சனையை கொடுத்தாரோ, போகிற இடம்லாம் பிரச்சனையாக இருந்தது, சென்ற இடமெல்லாம் வெறுப்பு அப்படின்ற மாதிரி இருந்தது. எல்லோரும் மூஞ்சை தூக்கி வச்சுன்னு உருன்னு இருந்தாங்கப்பா. நம்மளை பார்த்த உடனே ஒரு தின்சா இல்லை பார்த்தாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் பழகி இருந்தீங்க. இப்போது டோட்டலாக சேஞ்ச் ஆகி அது வக்ரம் பெற்று 6ஆம் இடத்தில் இருக்கிறதால எந்தெந்த தீய பலன்களெல்லாம் உங்களுக்கு சனி பகவான் வாரி வழங்கினாரோ இப்போ அதெல்லாம் உல்டாவாக மாறி அதே சனி பகவான் உங்களுக்கு யோக பாக்கியங்களை வாரி வழங்கப் போகிறார். அது மட்டும் இல்லை, குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். சூப்பருங்க. தொழில் ரீதியாக கடந்த ஒரு 10 வருஷமாக இல்லை 15 வருஷமாக ஒரே இடத்துல தொழில் பண்ண, ஒரே இடத்துல உத்தியோகம் பண்ண அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஒரு சின்ன மாற்றங்கள் ஏற்படும். இடமாற்றங்களோ இல்லை டிரான்ஸ்ஃபரோ இல்லை தொழில் மாற்றமோ ஏற்படும். ஆனாலும் அது உங்கள் ஜனனகால ஜாதக அமைப்பு சிறப்பாக இருக்கும் பட்சத்தில் அது பழம் நழுவி பாலில் விழுந்த கதையாக இருக்கும். இல்லைன்னா கொஞ்சம் என்னை தூக்கி எங்கேயோ போட்டாங்க சார், எங்கள் ஃபேமிலி பூரா சென்னையில் இருக்கிறோம், ஆனால் தூத்துக்குடியில் போட்டாங்க, எங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. நான் இப்போ என்ன பண்ணுவேன்? குடும்பத்தை விட்டு தனியாக போயிருக்கணும், எப்படி சாப்பிடுவோம், எப்படி இருப்பேன் நான் வேலைக்கு போகிறது? அங்கே ஒரு செலவு, ரெட்டிப்பு செலவு அப்படிங்கிற ஒரு சில நிகழ்வுகளும் ஒரு சிலருக்கு அரங்கேறும். ஆனாலும் கூட இந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு 10க்குடையவர். அவர் 11ஆம் இடத்துல ஒரு வாரம் தான் இருக்கார். அப்புறம் கடைசி 3 வாரம் 12ஆம் இடத்துல இருக்கார் 10க்குடையவன். அப்போ தொழில் ரீதியாக சம்பாதிப்பீங்க, சம்பாதிச்சாலும் செலவினங்கள் இருக்கும். கலைத்துறையில் பணியாற்றக்கூடியவர்களுக்கு அலைச்சல் இருக்கும். 12ஆம் இடம் இல்லை, அலைச்சல், வெகு தூர பயணம், வெளிநாட்டு பயணம் இப்படிலாம் கூட ஏற்படும். 10க்குடையவன் 12ல் இருக்காருன்னா நாங்கள் லோக்கலில் இருந்து வேலை பார்க்க முடியாதுங்க. சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரின்னு நாங்கள் வெளியில் போயிட்டோம், ஊட்டி போயிட்டோம், மூணாறு போயிட்டோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். பட் அது மாதிரி போனீங்கன்னா நல்ல ரெவென்யூ கிடைக்கும். பட் இருந்தாலும்
உங்களுக்கு வரவு செலவு சரியாக இருக்கும். ஆனால் வரவு இருந்தால் தானேங்க செலவு பண்ண முடியும். வரவே இல்லாத செலவு இருந்தால் கஷ்டம் தானே. ஸோ இந்த 10ஆம் இடத்து அதிபதி நல்ல நிலையில் இருக்கார். உங்களை பொறுத்தவரையும் 10ல் செவ்வாயே இருக்கார். அவர் 9 குடையவன். அப்போது அசையா சொத்துக்கள் விற்பது வாங்குவது தொடர்பில் இருக்கும் அன்பர்களுக்கு நல்லது நடக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறை, IAS, IPS, IFS அதற்கு நிகரான பணியில் இருக்கும் அன்பர்கள், கடைநிலை ஊழியர்கள் இவங்களுக்கும் சிறப்பான காலம். ஆனால் சூரியன் 12ல் இருக்கார். அரசாங்கத்தில் IASக்கு நிகரான பதவியில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் விழிப்புணர்ச்சியோடு இருக்கணும். அவங்களுக்கும் லாங்கில் ட்ரான்ஸ்ஃபர் போட்டுருவாங்க. இல்லைன்னா டென்ஷன் ஆகிடும், இல்லை செலவினங்கள் ஏற்படும், மன உளைச்சல் இருக்கும், செலவினங்கள், தேக ஆரோக்கிய பிரச்சனை கூட ஏற்படலாம் அப்படின்னு சொல்லலாம். மற்றபடி உங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்ப்பது என்பது மாபெரும் சிறப்புங்க. குடும்பஸ்தானத்தை குரு பார்த்தா குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படும். நல்ல பணவரவு, பொருள் வரவு, உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை ஏற்படும். சுப நிகழ்ச்சிகள் குடும்பத்தில் நடத்துவீங்க. வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வர முடியும். 2ஆம் இடத்தை குரு பார்த்ததுன்னா ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். அடுத்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் 3ஆம் இடத்து அதிபதி சுக்கிரன் 11ஆம் இடத்துல ஒரு வாரமும் கடைசி 3 வாரம் 12ஆம் இடத்துல இருக்கார். இளைய சகோதரர்களால் செலவினங்கள் ஏற்படும். அது மருத்துவ செலவாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது செலவு இருக்கலாம். மற்றபடி 4ஆம் இடத்தை குரு பார்ப்பது சொத்து பத்துக்கள் வாங்கக்கூடிய சூழல் ஒரு சிலருக்கு ஏற்படும். இடம் வாங்க, பூமி வாங்க, ஃப்ளாட்டு கட்ட, இப்படி ஏதாவது ஒரு சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீர்கள். செலவு சுப செலவு தான் அது. பிள்ளைகளுடைய கல்விக்காக செலவு செய்வீங்க. உயர்கல்வி, வெளிநாட்டு கல்வின்னு உங்கள் சக்திக்கு மீறி நீங்கள் படிக்க வைக்கக்கூடிய சூழலை நீங்கள் ஏற்படுத்தி கொள்வீர்கள். தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம் உண்டு. சுகவாசிகளாக இருக்கப் போகிறீர்கள். 4ஆம் இடத்தை குரு பார்க்குறார். சுகவாசிகள் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள். 6ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். ஆரோக்கியவாசிகள். தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும். அது ரொம்ப முக்கியம். எதிரிகள் கிடையாது. எதிரிகள் ஓடி ஒளிவார்கள். கடன் சுமை படிப்படியாக குறையும். கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும். சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு நம்பிக்கைக்கு பாத்திரமான பணியாளர்கள் கிடைப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு 8ல் ராகு இருக்கிறது சரியில்லாத சூழல். கொஞ்சம் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களில் அறிமுகம் இல்லாத இடம், அறிமுகம் இல்லாத நபர்கள், அது ரயில்வே ஸ்டேஷன், மற்றபடி பஸ் ஸ்டாண்டு, பொது இடங்கள் போன்ற இடம், இல்லை ஆஃபீஸில் கூட அன்னோன் பர்சன் யாராக இருப்பாங்க, வருவாங்க. அவங்கக்கிட்டையும் எச்சரிக்கையாக தான் இருக்கணும். ஏன்னா அசிங்கம், அவங்க மற்றவங்களுக்கு நல்லது செய்கிறேன்னு போய் நீங்கள் அசிங்கம், அவமானத்தை ஏற்படுத்தி கொள்வீர்கள். மற்றபடி அசையா சொத்துக்கள் மூலம் யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம். தொழில் சிறப்பாக செல்லும். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன், இன்க்ரிமெண்ட் எல்லாம் எதிர்பார்க்கலாம். நல்ல சம்பாத்தியத்தை எதிர்பார்க்கலாம். சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு ரெட்டிப்பு வருமானம் வரும், ரெட்டிப்பு சந்தோஷம் கிடைக்கும். காவல்துறை, தீயணைப்புத்துறை, மருத்துவத்துறை, இராணுவத்துறையில் பணியாற்றக்கூடியவர்கள், மெடிக்கல் லைனில் இருக்கிறவங்க, பத்திரிகை துறை, மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள், அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய அன்பர்கள், தனியார் துறையில் வேலை பார்க்குறவங்க எல்லோருக்குமே இந்த மாதம் ஒரு வெற்றியை தரக்கூடிய ஒரு மாதம். இந்த சிம்ம ராசிக்கு 25, 26, 27 சந்திராஷ்டம நாள் வருதுங்க. இந்த சந்திராஷ்டம நாட்களில் சொந்த வண்டி வாகனங்களை பயன்படுத்தாதீர்கள். இரவு பிரயாணத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். மற்றபடி உங்களுக்கு இந்த மாதம் சிம்ம ராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத கிரகங்கள் சூப்பரான பலன்களையே வாரி வழங்கப் போகிறது என்று சொன்னால் மிகையாகாது.
துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள், முருகப்பெருமானை வணங்குங்கள். வாழ்க்கை வளமோடும் நலமோடும் அமையப் போகிறது.